ஸோ உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு நான் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒன்றுமே புரியல. ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன். இல்லைனா பாதி படத்தில் எழுந்துச்சு வந்துட்டே இருந்திருப்பேன். பட் மொத்த படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா இல்லை மொக்கையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அதில் இப்படி தான் ஹீரோக்கு வந்து PTSD இருக்கும், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அண்ட் மொத்த க்ரூ அண்ட் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன டெசர்ட்டில் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி தங்கலான்லேயும், இது ஸ்பாய்லர் கிடையாது, விக்ரம்க்கு வந்து ஸ்கிட்சோஃப்ரேனியா டிசீஸ் இருக்கும். அண்ட் மொத்த க்ரூ அண்ட் கேஸ்ட் மண்ணுலையும் காட்டுலையும் போய் புரளுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஸ்கிட்சோஃப்ரேனியா டிசீஸ் வந்து ஸ்பாய்லர் இல்லை, ஸ்பாய்லரோட ஆப்போசிட். ஸோ ஸ்பாய்லர்னால் அது வந்து ஒரு படத்தை கெடுக்கும் இல்லையா, இது ஆக்சுவலாக அவங்க படத்தை ரசிக்க ஹெல்ப் பண்ணும். ஏன் கேட்டிங்கன்னா படத்தோட பாதி கன்ஃபியூஷன்ஸ் ஸ்கிட்சோஃப்ரேனியானால தான். ஸோ ஸ்கிட்சோஃப்ரேனியா டிசீஸில் வந்து ரியல் இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு மட்டும் ரியல் மாதிரி தெரியும். ஸோ எது ரியல், எது நிஜம், எது பொய்னே தெரியாது. ஸோ படம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விக்ரம்க்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுனால படமும் விக்ரமோட கண் பார்வையிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நடக்கிறது மேஜிக்கா இல்லை ரியலா, உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் படம் முழுக்க. இது போதாதுன்னு பாசிங் த சீக்ரெட் கேம்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 பேர் நிற்பாங்க, அதில் ஃபஸ்ட் ஆள் வந்து ஒரு செகண்ட் ஆளுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்லுவான் காதில், அது செகண்ட் ஆள் தேர்ட் ஆளுக்கு சொல்லுவான், தேர்ட் ஆள் ஃபோர்த் ஆளுக்கு சொல்லுவான், அப்படியே போயிட்டே வரும். 10th ஆள் வந்து என்னமோ ஒன்று சொல்லுவான். ஸோ ஃபஸ்ட் ஆள் வந்து ஆப்பிள்னு சொல்லியிருந்தா செகண்ட் லாஸ்ட் ஆள் வந்து டைகர் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷனாக ஒரு பழைய கதை வந்து ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் ஆகும்போது அது வந்து ஒரு பாசிங் த சீக்ரெட் கேம் தான். ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் சொல்கிற கதையில் நிறைய பொய்யும் இருக்கும், நிறைய உண்மையும் இருக்கும். கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து மேஜிக்லாம் கூட அடிச்சு விட்ருப்பாங்க இந்த நடு ஜென்ரேஷன்ஸில் நிறைய பேர். ஸோ 5000 BCயில் நடந்த கதையை ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் பண்ணும்போது அது கலப்படம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய மேஜிக் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோமா இல்லை விக்ரமோட ஸ்கிட்சோஃப்ரேனியாவை பார்க்குறோமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் முடியாது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கணும். லைக் ஒரு டிடெக்டிவ் மாதிரி, இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வால்வ் ஆகி பார்க்கணும். நீங்கள் பர்சனலாக யோசித்து சிந்திச்சு பார்க்கணும். ஸோ சும்மா பேசிவாக அப்படியே என்ன என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோம்பேறியாக பார்க்க முடியாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் பிடிக்காது உங்களுக்கு. மற்றபடி படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, 3 படத்துலையும் தனுஷ்க்கு வந்து ஸ்கிட்சோஃப்ரேனியா மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும். அங்கே வந்து பைபோலர் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. வேறு வந்து இல்லாத விஷயங்கள்லாம் பார்த்து பயந்து நம்ம பைத்தியம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை தானே எடுத்துப்பார், சூசைட் பண்ணிக்குவார். ஏன்னா வந்து அவருக்கு பயந்துருவார், அவருக்கு வாழ்க்கை மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸே போயிடும் when he was not able to distinguish between reality and imagination. பட் தங்கலான் படத்தில் விக்ரம் அவர் ஒய்ஃப்ட்ட கூட சொல்ல மாட்டார் எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ண மாட்டார். தனியாகவே அதை உள்ளே வச்சு அதோட போர் நடத்தி தன்னைத்தானே எதிர் நீச்சல் அடித்து அந்த மொத்த ஊர் மக்களை அந்த தங்கத்தை தேடி பயணம் பண்ணுவார். ஸோ இது ஒவ்வொரு ஸ்கிட்சோஃப்ரேனியாவில் கஷ்டப்படுற மக்களுக்கும் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லிவிங் அ நார்மல் லைஃப், நீங்கள் ஒரு லீடராகவே ஆக முடியும், ஊர் தலைவனாகவே ஆக முடியும் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் உள்ளே இருந்தாலும் அப்படின்றது இந்த படம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக காட்டியிருக்கோம். அண்ட் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கே ஓகே எனக்கு ஸ்கிட்சோஃப்ரேனியா இல்லை, எனக்கு இது எப்படிப்பா ரிலேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே தன்னோட கனவை ட்ரீம்ஸை சேஸ் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இது ஃபெயில் ஆகிடும், இது ஒர்க் ஆகாது, நீ தோற்றுருவேன், இது ஜெயிக்காது அப்படின்னு 1000 தாட்ஸ் வரும், நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளை கொஸ்டின் பண்ணிக்குவோம், செல்ஃப் டவுட் பண்ணிக்குவோம், நம்ப மாட்டோம். ஊர் நம்மளை நம்புறதை விடுங்க, நம்ம கூட நம்மளை நம்ப மாட்டோம். ஸோ அப்படி அவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது அதை ஃபைட் பண்ணி அதையும் தாண்டி நம்ம வந்து ஃபைட் கொடுத்துட்டே இருக்கிறது எப்படின்றது விக்ரம்கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஏன்னா அந்த மொத்த ஊருக்கே நம்பிக்கை போயிடும் தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. விக்ரமுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கும், தங்கம் இங்கே போனால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தங்கத்தை தேடி போவார். அந்த தனுஷ் வடச்சென்னை படத்தில் சொல்கிற மாதிரி தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை பற்றி கவலைப்படாமல் போர் நடத்திட்டே இருப்பார் தங்கலான். அதான் அந்த படத்தோட டைலாகு. சாவுக்கு பயந்தா இங்கே வாழ்க்கையே கிடையாது, அதே மாதிரி தோல்விக்கு பயந்தா வெற்றியே கிடையாது. ஸோ உங்கள் ட்ரீம்ஸை நீங்கள் தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அதை பற்றி கவலைப்படாமல் போர் நடத்தணும் அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு வரணும். ஸோ அது இந்த படம் பயங்கரமாக உணர்த்தும். அண்ட் 2வது விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிட்சோஃப்ரேனியா இருக்கிற ஒரு பர்சனை மெயின் ஹீரோவாக வச்சு ப்ளஸ் அவர் பார்வையிலேருந்து அந்த உலகத்தை காமிக்கிறதுன்றது ரொம்ப தைரியமான ஒரு செயல். இந்த மாதிரி ஒரு படம் தோக்குமா ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு நிறைய பயம், நிறைய செல்ஃப் டவுட் ரஞ்சித்கே கூட இருக்கும். பட் சாவுக்கு பயந்தா வாழ்க்கை இல்லை, தோல்விக்கு பயந்தா வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக எடுத்திருக்காரு ரஞ்சித். ஸோ அவருக்காகவே, அவரோட தைரியத்துக்காகவே. ஸோ தங்கலான் படத்தில் தங்கலான் தங்கத்தை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, எனக்கு வந்து ரஞ்சித் இந்த படத்தில் காசு சம்பாதிக்கணும், இந்த படம் ஹிட் ஆகணும்.
ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு தேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து தமிழ் சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாக நான் பார்க்குறேன். மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து எப்படி அனிருத் வந்து விக்ரம் படத்தில் பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு திருகி விட்டுருக்காரு படத்தில். நான் சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நான் உட்காந்துருக்கவே மாட்டேன் படத்தில். ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் ஒரே காரணம் நான் படத்தில் உட்காந்ததுக்கு. அண்ட் மற்றபடி ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பர். மாளவிகாலாம் பயங்கரம், லைக் ஏதோ சாதாரணமாக இருந்தால் அந்த மாஸ்டர் படத்தில் இதில் இன்னமும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. அண்ட் லாஸ்ட்டாக விக்ரமை பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு மில்லியனர், பேசிக்லி மில்லியனரோ பில்லியனரோ எவ்வளோ காசு வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் படத்தில் மண்ணிலையும் புழுதியிலையும் அப்படியே படுத்து உருண்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி இருப்பார். அந்த ஃப்ரண்ட் முடியெல்லாம் கொஞ்சம் இங்கே ஷேவ் பண்ணிவிட்டு நீளமான லாங் ஹேர் ஒன்று வச்சுட்டு உங்களால் நம்பவே முடியாது. லிட்ரலி ஹி வாஸ் மேட் மேக்ஸ் தான். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடில் வர மேட் மேக்ஸாக தான் இருப்பார். அவர் மேடாக இருப்பார் அண்ட் பிரிப்பார் தைரியத்தில். பட் மற்றபடி எல்லா பாரஞ்சித்துலேயும் வர மாதிரியும் இந்த படத்துலையும் கேஸ்ட் ஒரு லேயர் ஓடிட்டே தான் இருக்கும் படம் முழுக்க. ஸோ கபாலியில் வந்து அப்படி தான்டா கெத்தா ஸ்டைலாக கோட் சூட் போட்டு உட்கார வேண்டாம் அப்படின்னு எப்படி ரஜினி சொல்லுவாரோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபோட கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் வந்து கோட் சூட் போட்டு செம்மையாக வருவார் விக்ரம். பட் காலா கிளைமேக்ஸில் எப்படி ரஜினி இறந்து போயிருந்தாலும் அவரோட ஐடியா ஆனால் இன்னும் சாகலை, எல்லாரும் மக்கள் மனசுலும் இருக்குது. ஒரு ரஜினி தான் இறந்து போயிருக்காரு, ஆனால் பல ரஜினி இங்கே உருவாகிட்டாங்க அப்படின்ற ஒரு செம்ம ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருப்பார்ல. அதே மாதிரி இதில் ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் படமும் வந்து விக்ரம் எப்படி கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு, போராடுறாருன்னு பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த போராட்டம், இந்த கேஸ்ட் சண்டை ஒரே ஒரு விக்ரம் மட்டும் படலை. ஊரில் எவ்வளவோ மக்கள் இந்த கேஸ்டால் கஷ்டப்படுறாங்க. ஏன் எவ்வளவோ ஜென்ரேஷன்ஸ் இந்த கேஸ்டால் கஷ்டப்படுது. ஸோ இதுதான் பாயிண்ட். அதை வந்து சினிமேட்டிக்காக ஆர்டிஸ்டிக்காக காலா பட கிளைமேக்ஸில் எப்படி 1000 ரஜினி வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் பயங்கர அப்லிஃப்டிங்காக உங்களுக்கு வந்து உணர்த்துவார் பாரஞ்சித். ஸோ காலா கிளைமேக்ஸ் தான் செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ், கபாலி கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ். ஸோ ஒரு கபாலி படம் பார்த்துட்டு ஒரு காலா படம் பார்த்தா அதுதான் தங்கலான் படம். ஸோ குறைன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு குறை தான் எனக்கு படத்தில், ஸ்னேக்ஸை பற்றி அவங்க டெபிக் பண்ண விதம் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. பேசிக்காக ஸ்னேக்ஸ் வந்து துரத்தி அப்படி ஈவிலானவனை குழப்பணுவேன் அப்படின்னு பழி வாங்குற மாதிரி வந்து குத்துன்னு கொத்தும். பட் உண்மையான ஸ்னேக்ஸ் வந்து அந்த நேச்சர் கிடையாது. ஸ்னேக்ஸ் ஆர் டிஃபென்சிவ் க்ரீச்சர்ஸ். நீங்கள் போய் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் ஸ்னேக் உங்களை திரும்ப கொத்தும். நீங்கள் எதுவும் பண்ணனா உங்களை பார்த்து பயந்து ஓடும். ஏன்னா ஸ்னேக் வந்து டிஃபென்சிவ், அடித்தாதான் அடிக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அதுதான் ஸ்னேக். ஸோ அதனால தான் அதை நல்ல பாம்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அதோட தன்மை ரொம்ப நல்லது. பட் இந்த ஸ்னேக்கோட சைக்காலஜி எதுவும் புரியாமல் தப்பாக இந்த மாதிரி படம்லாம் எடுத்து வச்சு ஸ்னேக்ஸ் மேலே ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணி வைக்கிறாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ ரஞ்சித் அந்த விதத்தில் ஒரு ஸ்னேக் மேலே ஒரு புரிதல் இல்லாமல் படம் எடுத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங்லி டெபிக்டட். ஏன்னா நான் ஸ்னேக் ரெஸ்கியூலாம் போயிருக்கேன் அண்ட் ஸ்னேக் ரெஸ்கியூக்கு கிளாஸ்லாம் போய் சேர்ந்து படிச்சிருக்கேன் நான் ஸ்னேக்ஸை பற்றி. ஸோ ஐ நோ எப்படி ஒரு ஸ்னேக் ரெஸ்கியூவர் வந்து எப்படி ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அது மட்டும் தான் படத்தோட ஒரே ஒரு குறை. மற்றபடி இந்த படம் மொத்தம் 3 விஷயத்தை பற்றி பேசியிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கிசோஃப்ரீனியாவில் கஷ்டப்படுறவங்க வந்து எப்படி வாழ்க்கையில் பெரிய ஆளாகலாம், லீடர்ஸ் ஆகலாம், வேர்ல்டு லீடர்ஸே கூட ஆகலாம், சாகணும்னு அவசியம் கிடையாது. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்ம கனவை சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரீனியா பேஷண்ட் மாதிரி தான். நமக்கு உள்ளே இருக்கிற 1000 நெகட்டிவ் தாட்ஸை தாண்டி தான் நம்ம வரணும். அதெல்லாம் எதிர்நீச்சல் அடித்து தான் நம்ம வந்து போராடணும். அது எப்படின்றத வந்து இந்த படம் பயங்கரமாக உணர்த்தும். அண்ட் 3வது வந்து கேஸ்ட். ஆஃப்கோர்ஸ் அது எல்லா ரஞ்சித் படத்துலையும் பார்க்கலாம். எல்லா ரஞ்சித் படத்தையும் இந்த ஒரே படத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டால் 100% இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும். அண்ட் ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட் டு பி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவாக படம் பாருங்கள். ஒரு டிடெக்டிவ் மாதிரி இங்கே எது உண்மையாக இருக்கும், எது ஸ்கிசோஃப்ரெனியாக இருக்கும், எது மேஜிக்காக இருக்கும், எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு படத்தை ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி பார்க்கணுன்னு போய் பாருங்கள். டோன்ட் பி லைக் நான் இப்படி தான் உட்காந்து போய் ஸ்டைலாக என்ன நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும், எனக்கு நீங்கள் எல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட தங்கலான் ரிவ்யூ. I'll see you in the next video.